செடியிலேருந்து பறித்த புடலங்காயை முதல்ல நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடலாம். அப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக கட் பண்ணி வைக்கலாம். 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதை அழகாக அலசி அது கூட ஒரு பல் பூண்டு புடலங்காயும் சேர்த்து நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய், 2 வத்தல் மிளகாய், ஜீரகம், பூண்டு, மஞ்சள் இதை போட்டு குறை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு விசில் தான் விட்டு அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இனி அரைச்ச விழுத அந்த புடலங்காய் கூட்டுக்கறி கூட கலந்துக்கிடணும். கலந்து தேவையான உப்பு, காய்பொடி போட்டு தாளித்து இறக்குனா சூப்பரான புடலங்காய் கூட்டுக்கறி ரெடி. ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.